இந்த விளாக் நான் எதனால பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல இது வரைக்கும் யாரும் ஒரு ஒரு ஆஃபீஸ் பிசினஸ் ட்ரிப்பா யாரும் பண்ணி நான் பார்த்தது இல்ல. என்ன கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெர்சிடிஸ் பென்ஸ். பார்த்தீங்கன்னா, 1 வேக்கு €110ங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு அல்வா டு ஆஸ்ட்ரியா. நான் உங்க இசக்கி சதீஷ். இன்னைக்கு ஆஸ்ட்ரியால என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் பிசினஸ் ட்ரிப் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ ஆஃபீஸ் பிசினஸ் ட்ரிப் அப்படின்னா, ஆஃபீஸ் விஷயத்துக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, ஆஃபீஸ் செலவுல. ஸோ இன்னைக்கு நான் ஆஸ்ட்ரியால கிராட்ஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு சிட்டில என்னோட கம்பெனி என்னைய பிரான்ஸ்ல இருக்க கான் அப்படின்ற இடத்துக்கு இன்னொரு சைட்டுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக அனுப்புறாங்க. சோ இதோட டோட்டல் ட்ரிப் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 நாள். இந்த விளாக் நான் எதனால பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல இது வரைக்கும் யாரும் ஒரு ஒரு ஆஃபீஸ் பிசினஸ் ட்ரிப்பா யாரும் பண்ணி நான் பார்த்தது இல்ல. சோ எனக்கு வந்து ஒரு ஆசை. ஓகே, ஒரு ஆஃபீஸ் பிசினஸ் ட்ரிப்னா இப்படி இருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றத மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ பண்ணலாம்னு பாக்குறேன். முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கம்பெனி, என்ன கான்ஃபரன்ஸ், யார் என்னோட கொலீக்ஸ் அப்படின்ற எக்ஸாக்ட் டீடைல்ஸ் வந்து சொல்ல முடியாது இந்த வீடியோல. ஏன்னா சில விஷயங்கள் என்னால இந்த இதுல சொல்ல முடியாது. பட் ஓவராலா எப்படி இருக்கு, அதர் தென் த கான்ஃபரன்ஸ் அண்ட் ஆஃபீஸ் விஷயங்களை தவிர ஒரு டிராவல் விளாகா எப்படி இருக்கு, சாப்பாடு எப்படி இருக்கு, அந்த ஊர் எப்படி இருக்கு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால காட்ட முடியும்னு நம்புறேன். ஸோ இப்போ இந்த கான்ஃபரன்ஸ்க்காக நான் இங்க இருந்து கிராஸ்ல இருந்து வியனா, அதாவது ஆஸ்திரியாவோட கேபிட்டல், அங்க இருந்து ஃபிளைட் பிடிச்சு பாரிஸ், பிரான்ஸோட கேபிட்டல், அண்ட் பாரிஸ்ல இருந்து அப்படின்ற ஊருக்கு அகைன் கார் வழியா போகணும். ஸோ இப்போ கிராட்ஸ் டு வியனா அங்க போறதுக்கு கார்ல தான் போகணும். ஸோ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கார் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெர்சிடிஸ் பென்ஸ் GLA சீரீஸ்ல ஒரு 200Dன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பார்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில ஒரு தடவை கூட மெர்சிடிஸ் பென்ஸ்ல ஓட்டுனது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சாவியை கொடுத்து, ஓகே யூஆர் கோனா பி த மெயின் டிரைவர். ஸோ நீ தான் இங்கேருந்து கிராட்ஸ் வந்து வியனா வரைக்கும் போகணும். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பென்ஸை கையில எடுத்த உடனே நேற்று ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் வந்துச்சு எனக்கு ஆஃபீஸ்ல கொடுத்த உடனே. ஸோ அந்த ரியாக்ஷன் வீடியோவும் போடுறேன். வண்டி இப்பதான் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது லைஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பென்ஸ் ஓட்டும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷங்க இது. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆனால் எனக்கு எல்லாத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. ஏதோ பேசிக்காக இருக்க 4-5 விஷயத்தை வச்சு தான் பார்த்தேன். ஒரு ப்ரௌடுன்னு சொல்ல முடியாது, ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் இது, அந்த ஃபீல். எஸ், நானும் லைஃப்ல பென்ஸ் ஓட்டிட்டேன். ஆஸ்ட்ரியன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்னால் உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து என்னால் கார் ஓட்ட முடியும். ஏன்னா ஆஸ்ட்ரியன் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல். வாங்க என் 3 கொலீக்ஸையும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிராட்ஸ் டு வியனா ஏர்போர்ட் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி பிரேக். ஒரு குட்டியாக காஃபி பிரேக் போட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரே ஸ்பீச்சில் ஓட்ட முடியல. எஸ், இப்போ தான் செக்யூரிட்டியை முடிச்சு உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ செக்யூரிட்டி கிளியர் பண்ணுறதே கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏர்போர்ட்டில். அது நேராக கேட்டை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியது. இந்த ஃப்ளைட்டில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரான்ஸ். வியனா டு பாரிஸ் ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 வேக்கு €110ங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு படி 10,000 ரூபா.
ஸோ எங்களுக்கு எந்த கிளாஸ் புக் பண்ணி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமியில தான் புக் பண்ணி கொடுத்தாங்க. கம்பெனியில எப்பவுமே டாப் பொசிஷன்ஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பிசினஸ் கிளாஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணி குடுப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்டா இருந்தாலும் சரி. எங்களுக்கு எக்கனாமில தான் புக் பண்ணி குடுத்தாங்க. எக்கனாமி கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. பாரிஸில் லேண்ட் ஆன உடனே எங்களுக்கு ஒன்று கார் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த கார் எடுக்கிறதுக்காக நேராக ஹெர்ட்ஸ் போயிருந்தோம். ஹெர்ட்ஸுன்றது ஒரு கார் ரெண்டல் கம்பெனி. எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸுமே ஒரு கார் ரெண்டல் கம்பெனி கூட ஒரு டைப் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க எம்ப்ளாயிஸ் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் போகும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்காக. கான் வந்த உடனே எங்களுக்கு எங்கே ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஸ் ஸ்டைல்ஸ். ஆமாங்க, இந்த ஹோட்டல் ஒரு மிட் ரேஞ்ச் ஹோட்டல். இங்கே தான் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹாய், மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:15 கிட்ட ஆகுது சாயங்காலம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் 3:30க்கு இருந்துச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:15. 15 மணி நேரம் கிட்ட ட்ராவல். கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போய் நிறைய ரோட் ட்ராவல் பண்ண கொஞ்சம் டயர்டாக இருக்குது. முக்கியமாக எங்கே ரொம்ப லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் ஏர்போர்ட்டில் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு கார் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா கார் வந்து அந்த கார் ரெண்டல் கம்பெனியில் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக அங்கேருந்து வெயிட் பண்ணி அப்புறம் தான் கார் கிடச்சிது. ஸோ இப்போ கார் கிடச்சிருச்சு. அப்புறம் ஒரு 2.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி இந்த கான் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஒரு சின்ன ஊர் தான், ஆனால் ஒரு அழகான ஊர், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இப்போ உள்ளே வந்துட்டேன். வந்து செக்இன் பண்ணியாச்சு. ஹோட்டலுக்கு 3 நாள் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 331 யூரோஸ். அதாவது நம்ம ஊர் காசுக்கு படி 27,000 30,000 இருக்கும். ஸோ 3 நாளைக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10,000 கிட்ட. ஸோ வித் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் எவ்ரி திங் இன்க்ளூடட். டின்னர் சாப்பிட போகிறோம். ஒரு பெரிய டின்னர் போகிறாங்க எல்லாரும். ஸோ அவங்க கூட ஜாயின் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு வந்தோம். நல்ல ஒரு சாப்பாடு. ஏன்னா இது வந்து கடலுக்கு பக்கத்தில் இந்த சிட்டி, இந்த கான் அப்படின்ற சிட்டி ஃப்ரான்ஸில் வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறனால ஃபிஷ்ஷிங் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆல்சோ இங்கே டிராமிசு, ஃப்ரெஞ்சோட டிராமிசு வந்து இட்டாலியோட டிராமிசுவோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிராமிசுன்றது என்னதுன்னா ஒரு வகையான ஒரு டெசர்ட், கேக் மாதிரி கொஞ்சம் க்ரீம் கலந்து ஒரு மாதிரி இருக்கும். காஃபி ஃப்ளேவரோட இட்டாலியில் இருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்சில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ளூபெர்ரி போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு மாதிரி க்ரீம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ குட் நைட். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கேன். ஸோ இப்போ நேராக கிளம்பி போய் கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறது தான் எனக்கு வேலை. ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு சோஷியல் ஈவெண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது எல்லா கூடயும் கலந்து பேசுகிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு. அது வந்து எங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்காங்க போல். ஸோ அதனால எப்படி இருக்குது, அது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத காட்டலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு கார்ப்பரேட்லேயும் மீட்டிங் அப்போ மதியானம் லஞ்சு கம்பெனி தாங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு என்ன வச்சுருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பொட்டேட்டோ, கொஞ்சம் சிக்கன் ஸ்ட்ரைப்ஸு, அப்புறம் கொஞ்சம் போர்க்கு. ஏன்னா அங்கே போர்க் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சம் சீஸு. ஏன்னா அங்கே சீஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் சேலடு, டெசர்ட்டு, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஈவினிங் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே எங்களை சிட்டி சென்டர்கிட்ட ஒரு வாக்கிங் டூர் மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆமாங்க, அப்படி கூட்டிகிட்டு வரும்போது இந்த பாப்புலர் டெஸ்டினேஷன் கூப்பிட்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அபே சர்ச் ஆஃப் கான். இந்த சர்ச்சு ஒரு 1000 வருஷமாக இருக்குது. அண்ட் இந்த சர்ச்சை கட்டப்பட்ட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
வில்லியம் என்ற ஒருத்தர் தன்னோட தூரத்து சொந்த பொண்ணான மட்டில்டா அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணனால, ஆமாங்க, அந்த காலத்தில் சர்ச் ரூல்ஸ் படி தூரத்து சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றனால பரிகாரமாக இந்த சர்ச்சை கெட்டியிருக்காங்க. அப்புறம் டின்னர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நேராக ஹோட்டல் பக்கம் நடந்தாச்சு. டே 1 இதோட ஓவர். இன்னைக்கு 2வது நாள். நேற்று நைட்டு போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு வர்றதுக்கே வீட்டுக்கு ஹோட்டல் வர்றதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து தூங்கிட்டேன். ஸோ இப்போ காலைல 6:30க்கு எழுந்துச்சு 7 மணிக்கு ரெடி ஆகி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கும் அதே ரொட்டீன் தான். ஆஃபீஸ் போகிறது தான். ஆஃபீஸ் போயிட்டு எப்படியும் சாயங்காலம் 4-5 மணிக்கு மேலேயே ஆகிடும். இன்னைக்குள்ள நாள் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ சாப்பிட வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் குசைன் அது இதுனாங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சிறப்பு இல்லை இந்த ஹோட்டலில். 2வது நாள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே எங்கே போகலான்னு லோக்கல்ஸ்ட்டை கேட்டால் அவங்க சொன்ன இடம் தான் பிளாக் டி கபூர் அப்படின்னு ஒரு பீச்சுங்க. ஆமாம், இந்த பீச் வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே நிறைய பேர் கைட் சர்ஃபிங் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து குப் வைக்கிங்னு ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து கொஞ்சம் ஆயிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்னேல்ஸ் பிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஃப்ரெஷ்ஷாக பிக் பண்ணுற இந்த ஆயிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்னேல்ஸை வந்து ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்தா அவங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும். ஈவினிங் போல் கான் வந்தாச்சு. கான் வந்த உடனே அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி வாங்க சாப்பிட போவோம், கம்பெனி தானே பே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட தான் போனோம். இந்த கான் டவுனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம்னா எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி லைட் க்ரீமி கலரில் இருந்துச்சு. அது என்னது, எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு இங்கே இருக்க லோக்கல்ஸ்ட்டை நாங்கள் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கான் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்களாமா, இந்த லைட் க்ரீமி லைம் ஸ்டோனை. ஆமாங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப டியூரபிள், ஸோ ஈஸி டு காவ் அப்படின்னாங்க. அதாவது என்னென்னா, இந்த கல் வந்து ரொம்ப நாள் தாங்கும். அது மட்டும் இல்லாமல் அது செதுக்கிறதும் ரொம்ப ஈஸி. அதனால் இதை வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்குமே ஒரு மாதிரி லைட் எல்லோவிஷ் அந்த லைம்ஸ்டோன் வச்சு கட்டியிருக்காங்களாமா. மூணாவது நாள் காலையில் சரி சாயங்காலம் 3 மணிக்கு தானே ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் லாஹாக். ஆமாங்க, லாஹாக்ன்றது நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸில் இருக்குது. இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன், ஒரு அழகான போட் இருந்துச்சு, நிறைய போட் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பார்த்து முடிச்சு நேராக பாரிஸ் ஏர்போர்ட்டுக்கு வண்டியை விட்டாச்சுங்க. ரிட்டன் ஃப்ளைட்டும் ஏர் ஃப்ரான்ஸ் தாங்க. அதே மாதிரி 110 யூரோஸ், நம்ம ஊர் காசுப்படி 10,000 ரூபா.
வியனாவில் லேண்ட் ஆன உடனே எங்களுக்கு கார் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காரில் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் நடக்கிற நிறைய விஷயத்த உங்களுக்காக காட்ட போகிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.